அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் வருஷத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் எங்கே இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, யாரையெல்லாம் பார்க்குறாங்க, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதுலேருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன, இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அந்த இடத்த குரு பகவானும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. ஆக 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். குறிப்பாக நமக்குன்னு இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த ஆசைகள் அத்தனையுமே 17ஆம் தேதிக்கு அப்புறம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, ஸோ மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ், அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். இதெல்லாமே இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர் அர்த்தம், ட்ராவல்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது. அடிக்கடி நீங்கள் எங்கேயாவது கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள், எதிர்பாராத ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. அல்லது கடனால் வரக்கூடிய அவஸ்தைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான், அவர் 4ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் 9ஆம் இடத்தோடையும் தொடர்பு கொள்கிறாரு. இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், அல்லது பெரிய போஸ்ட்டில் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், ஆர் பெரிய எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பொறுமை நிதானமாக இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டை நீங்கள் கடந்தாகணும். இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையில் விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கு, அல்லது வேலையில் ஒரு லாங் லீவ் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஆக ஒரு பக்கம் ராகு உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. வேலையில் கவனம். ஒருவேளை வேலையில் போகலைன்னால் கூட வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள். ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க, நீங்கள் அதே பொசிஷனில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, போனஸ்ஸு, அரியர்ஸு, ஹைக்கு இதெல்லாம் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய சப்பார்டினேட்டும் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷன் அத்தனையும் சுமாராக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சொந்த பிஸ்னஸ், உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல. பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாமல், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சொந்த பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழி கடந்த தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவங்கள விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது மணி ரொட்டேஷன், வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இந்த மாதம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரியும். அதை நோக்கி உங்கள் ட்ராவல் இருக்கணும், அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக சில விஷயங்களை டீல் பண்ணுங்கள். இன்றைக்கு உலகத்தில் யாரையுமே நம்ம நம்பாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதம் நம்ம நம்புகிறவங்க பெருசாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை, எல்லாமே கலந்து இந்த மாதம் நமக்கு இருக்குது. ஆக தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எப்போ விற்கும் எப்படி விற்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். ஆனால் எதிர்பார்த்த விலைக்கு போகுமான்னா இல்லை. நம்முடைய ப்ராப்பர்ட்டி வாங்குகிறவங்களுக்கு லாபம் அடைவாங்க, நாம் எதிர்பார்த்த விலையில் கிடைக்கல, தடை இருக்குது, நஷ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, இடமாற்றம், ஊர் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நான் முதலே சொன்னேன், குறைகிற மாதிரி ஒன்று இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடன் இருக்கிறது நல்லது கிரகங்க ரீதியாக. ஸோ இந்த மாதம் ஃபினான்ஷியலாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி நல்லா இருக்குது. குறிப்பாக ஜனவரி 14க்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லேயும் கவனம் செலுத்துங்க, விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். இந்த மாதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கை தரிசனம் பண்ணுங்கள். சித்தர்களுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.